ஹாய் ஸ்டூடெண்ட், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கிளாஸ் ஃபர்ஸ்ட் எய்ட்லேருந்து ட்ரையேஜ் சிஸ்டம் பற்றி பார்க்கலாம். ஸோ ட்ரையேஜ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் பீரியாடைசிங் பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் டியூரிங் மாஸ் கேஷுவாலிட்டி ஈவெண்ட்ஸ். இப்போ ஏதாவது ஆக்சிடெண்ட் இது மாதிரியெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா அந்த பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணணும். அதை வந்து நம்ம கேட்டகரி வைஸாக பிரித்து ஒரு கலர் கோடிங் வந்து பேஷண்ட்டு கொடுத்து இமீடியட் கேரு, அட்வான்ஸ்டு கேரு இது மாதிரியெல்லாம் நம்ம கொடுப்போம். ஸோ அதை நம்ம எப்படி இது பண்ணுறாங்க அப்படின்னா, ரைட் பேஷண்ட் டு த ரைட் பிளேஸ் அட் த ரைட் டைம் வித் த ரைட் கேர் ப்ரொவைடர். அதாவது கரெக்டான ஒரு பேஷண்ட்டுக்கு கரெக்டான பிளேஸில் வச்சு கரெக்டான டைமுக்கு நம்ம கேர் ப்ரொவைட் பண்ணோம்னா பேஷண்ட்டோட உயிர் வந்து காப்பாற்றலாம். ஸோ ட்ரையேஜ் சிஸ்டம்ங்கிறது இதுதான். இந்த ட்ரையேஜ் சிஸ்டமோட எய்ம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அர்ஜென்சி, அதாவது பேஷண்ட் இப்போ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஒரு விபத்து எடுத்துச்சு, ஒரு இடத்துல ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பேஷண்ட் நிறைய பேர் அதில் அடிபட்டு இருப்பாங்க. அதனோட பேஷண்ட்டோட அர்ஜென்சியை பார்த்து நம்ம எடுத்து டக்குன்னு கேர் கொடுக்கணும். செகண்ட் ஒன் பார்த்தோம்னா, கரெக்ட் டைமிங்க்கு வந்து அவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய கேர் வந்து அவங்கள போய் சேரணும். அடுத்து பேஷண்ட்டை வந்து அலோகேட் பண்ணணும் டு பி த மோஸ்ட் அப்ராப்ரியேட் அசஸ்மெண்ட்டுக்காகவும் ட்ரீட்மெண்ட்டாகவும் அதை வந்து அலோகேட் பண்ணணும். அவாய்ட் கன்ஜஷன், அந்த நெருக்கமான தன்மையை இது பண்ணிவிட்டு க்ரௌடை அவாய்ட் பண்ணிவிட்டு பேஷண்ட்டை ரிலாக்ஸாக கரெக்டான பிளேஸில் வச்சு அசஸ் பண்ணி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அடுத்தது ஆன்கோயிங் அசஸ்மெண்ட் வந்து பேஷண்ட்டுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணணும். அடுத்தது பேஷண்ட்டுக்காகட்டும் பேஷண்ட்டோட ரிலேட்டிவ் ஃபேமிலிஸ்க்கு ஒரு கரெக்டான இன்ஃபர்மேஷன், அந்த ஆக்சிடெண்ட்டை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு போய் சேர்ந்துருக்கணும். உங்களோட வெயிட்டிங் டைம் என்ன ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு, ஸோ இது எல்லாமே பேஷண்ட்டோட அட்டண்டர்ஸ்ட்டை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கணும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, இந்த ட்ரையேஜ் கேட்டகிரி வந்து நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் டிசாஸ்டர், அடுத்தது டிசாஸ்டர். நான் டிசாஸ்டர் அப்படின்னா டு ப்ரொவைட் த பெஸ்ட் கேர் ஃபார் ஈச் இண்டிவிஜுவல் பேஷண்ட்டுக்கு பெஸ்ட் கேரை ப்ரொவைட் பண்ணுறது. டிசாஸ்டர் அப்படின்னா மோஸ்ட் எஃபெக்டிவ் கேரை வந்து பேஷண்ட்டுக்கு நம்ம கொடுக்கறது தான் வந்து டிசாஸ்டர். அடுத்தது நான் டிசாஸ்டரோட எய்ம்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, பேஷண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட்டை அறிஞ்சு நம்ம இமீடியட் கேர் கொடுக்கணும். அடுத்தது அப்ராப்ரியேட் ஏரியாவை நம்ம கண்டுபிடிச்சி அங்கே வச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா, அதாவது ஒரு சேஃப் அண்ட் செக்யூரிட்டியான ஒரு பிளேஸில் வச்சு நம்ம அவங்களுக்கு அந்த கேரை நம்ம ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டில் வந்து பேஷண்ட்டை வந்து அந்த எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டில் தான் அட்மிட் பண்ணி கன்ஜஷனை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது பேஷண்ட் வந்து கண்டினியூஸாக அசஸ்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். சேம் பேஷண்ட்டுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணணும். அட்டண்டர்ஸ்க்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஒரு பப்ளிக் ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஃபேமிலிகிட்ட ஆங்ஸைட்டியை வந்து ரிலீவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன ஸ்டெப் எடுக்கணுமோ அதை நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த ட்ரையேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் நிறைய டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து சிம்பிள் ட்ரையேஜ், அடுத்தது அட்வான்ஸ் ட்ரையேஜ், கண்டினியூஸ் இன்டிகிரேட்டட் ட்ரையேஜ், ரிவர்ஸ் ட்ரையேஜ், அண்டர் ட்ரையேஜ் ஆர் ஓவர் ட்ரையேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சிம்பிள் ட்ரையேஜ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ மாஸ் கேஷுவாலிட்டி இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னு வைங்களேன், ஒரு இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னா பேஷண்ட்டை வந்து எப்போவுமே நிறையா பேஷண்ட் இருப்பாங்க, பேஷண்ட்டை வந்து நம்ம ஷார்ட் பண்ணணும். அதாவது அந்த இடத்துல அந்த டைமில் நம்ம இமீடியட்டாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அதுதான் வந்து சிம்பிள் ட்ரையேஜ். ஹாஸ்பிட்டலுக்கு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் வேணும், அது மாதிரி இருக்க பேஷண்ட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு போகலாம். இல்லை அந்த இடத்துலேயே வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் அப்படிங்கிற பேஷண்ட்டுக்கு அங்கேயே வச்சு ஆன் த ஸ்பாட்டில் வந்து வச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிம்பிள் ட்ரையேஜில் பார்த்தோம்னா நம்ம பேஷண்ட்டை கேட்டகரி வைஸாக டிவைட் பண்ணும். அவங்களுக்கு ஒரு கலர் கோடிங் டேக் கொடுத்துருப்பாங்க. அது வந்து ஒவ்வொரு பேஷண்ட்டோட ஸ்டேஜ் பொறுத்து இமீடியட் கேர் கொடுக்கணுமா இல்லை டிலேட் கேர் கொடுத்தா போதுமான்னு சொல்லிட்டு அந்த டேக்கை வந்து அவங்க கையில் ஒரு கலர் கோடிங் மார்க்குக்காக அதை வந்து அவங்க கையில் நம்ம மாட்டி விடணும். ஸோ இதை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுதான் வந்து சிம்பிள் ட்ரையேஜ். அடுத்தது அட்வான்ஸ் ட்ரையேஜ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா டாக்டர்ஸ் ஆகட்டும், அடுத்தது ட்ரைன்டு நர்ஸ் ஆகட்டும், இவங்க வந்து டிசைட் பண்ணணும். நிறைய பேஷண்ட் இருக்கும்போது நிறைய பேருக்கு அடிபட்டு இப்போ ஒரு இடத்துல ஃபயர் ஆயிடுச்சு, நிறைய பேர் அதில் அடிபட்டிருக்காங்கன்னா எந்த பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா நம்ம உயிரை சேவ் பண்ண முடியும் அப்படின்னு இருக்கிற பேஷண்ட்டுக்கு நம்ம இமீடியட்டாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். பேஷண்ட்டுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலுமே அது வேஸ்ட்டு
வேஸ்ட் அப்படின்னு நினைக்கிற பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறத விட்டுட்டு எந்த பேஷண்ட்டுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அவங்களோட லைஃப்பை நம்ம சேவ் பண்ண முடியும்னு நினைக்கிற பேஷண்ட்டை உடனடியாக நம்ம முடிவு செஞ்சு அந்த பேஷண்ட்டுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கேர் ப்ரொவைட் பண்ணுறது தான் அட்வான்ஸ் ட்ரையேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கண்டினியூஸ் இன்டிகிரேட்டட் ட்ரையேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து மாஸ் கேஷுவாலிட்டி டைமில் இது வந்து 3ஆக நம்ம பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு குரூப் ட்ரையேஜ், இண்டிவிஜுவல் ட்ரையேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் ட்ரையேஜ்னு சொல்லிட்டு. இப்போ பேஷண்ட்டுக்கு வந்து கேஷுவாலிட்டி டைமில் நம்ம அவங்கள வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். எந்த பேஷண்ட்டுக்கு வந்து அதிகமான கவனிப்பு தேவை அப்படிங்கிற பேஷண்ட்டை அட்வைஸ் பண்ணி நமக்கு இருக்கக்கூடிய மெடிக்கல் எய்டை வச்சு அந்த பேஷண்ட்டுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் ப்ரொவைட் பண்ணி அந்த பேஷண்ட்டோட சூழ்நிலையை மாற்றி அமைக்கிறதா வந்து கண்டினியூஸ் இன்டிகிரேட்டட் ட்ரையேஜ்னு சொல்கிறோம். இது வந்து குரூப்பும் கேர் கொடுக்கறது இருக்குது. இண்டிவிஜுவல் பேஷண்ட்டுக்கும் அந்த கிடைக்கக்கூடிய திங்ஸை வச்சு நம்ம கேர் கொடுக்கலாம். அடுத்து ஹாஸ்பிட்டல் ட்ரையேஜ்னால் ஹாஸ்பிட்டலில் வச்சு நம்ம கேர் ப்ரொவைட் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து ரிவர்ஸ் ட்ரையேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஒரு இடத்துல வந்து நமக்கு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. இப்போ அந்த இடத்துல இருக்கிற பேஷண்ட்ஸை எல்லாத்தையுமே எல்லாரையும் நம்ம ஹாஸ்பிட்டல் கொண்டு வரணும் அப்படின்னா ஆல்ரெடி ஹாஸ்பிட்டல்லையும் நிறைய பேஷண்ட் இருப்பாங்க. ஸோ அந்த பேஷண்ட்டை கேட்டகரி வைஸாக நம்ம டிவைட் பண்ணணும். எந்த பேஷண்ட்ஸுக்கு கிரிட்டிக்கலாக இருக்காங்க அப்படிங்கிற பேஷண்ட்டை வச்சுட்டு நான் கிரிட்டிக்கல் பேஷண்ட்டை இமீடியட்டாக நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பிட்டு அந்த இடத்துல கிரிட்டிக்கலாக இருக்கிற அந்த ஆக்சிடென்ட் ஆன பேஷண்ட் எல்லாத்தையும் வச்சு நம்ம கேர் கொடுக்கறது தான் வந்து ரிவர்ஸ் ட்ரையேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அண்டர் ட்ரையேஜ், ஓவர் ட்ரையேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா அண்டர் எஸ்டிமேட்டிங் ஆஃப் சிவியாரிட்டிக்கு கீழே மதிப்பிடுறது வந்து பார்த்தோம்னா 3 லெவலில் இருக்குது. ஃபஸ்ட்டு இமீடியட், அடுத்தது டிலேட், அடுத்தது மினிமல். ஓவர் ட்ரையேஜில் பார்த்தீங்கன்னா ஓவர் எஸ்டிமேட், அதாவது சிவியாரிட்டிக்கு மேல் வந்து நம்ம இல்னஸ் ஆர் இன்ஜுரி வச்சு கேட்டகரி வைஸு நம்ம கேர் ப்ரொவைட் பண்ணுறது. இதில் வந்து ஃபஸ்ட்டு மினிமல், அடுத்தது டிலேட், தேர்ட் ஒன்னும் மினிமல் தான். ஸோ இந்த கேட்டகரி வைஸில் வச்சு நம்ம அவங்களுக்கு கேர் ப்ரொவைட் பண்ணுறது அண்டர் ஆர் ஓவர் ட்ரையேஜ்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து டெலிஃபோனிக் ட்ரையேஜ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்தோம்னா இமீடியட், இப்போ டாக்டர்ஸோ யாராவது அவைலபிள் இல்லை அப்படின்னா இமீடியட் கேர் கொடுக்கணும் அப்படின்னா கரெக்டான பேஷண்ட்டோட சுச்சுவேஷன், சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் எல்லாம் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி டெலிஃபோனில் வந்து கேர் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு நம்ம சொல்கிறது டெலிஃபோன் ட்ரையேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது லெவல் ஆஃப் ட்ரையேஜில் அந்த கலர் கோடிங் டேக் கொடுப்பாங்கன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அந்த டேக் பார்த்தோம்னா ரெட், ஆரஞ்சு, க்ரீன், எல்லோ இது மாதிரி கலரில் எல்லாம் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ரெட் அப்படின்னா பார்த்தோம்னா ரெசிஸ்டேஷன் சொல்லுவாங்க. டைம் ஆஃப் அசஸ்மெண்ட் இமீடியட்டாக நம்ம கொடுக்கணும். எது மாதிரி பேஷண்ட்டுக்கு ரெட் கலர் நம்ம டேக் போடணும் அப்படின்னா ஏர்வே வந்து அப்ஸ்ட்ரக்ட் ஆயிருக்கு அப்படின்னா, அதாவது மூச்சு விடுறதுல அப்ஸ்ட்ரக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னா SpO2 நம்ம செக் பண்ணும்போது அது நார்மலாக 100 இருக்கணும், லெஸ் தென் 80 இருந்துச்சுன்னா. அடுத்து ரெஸ்பிரேட்டரி ரேட் பார்த்தோம்னா மோர் தென் 35 ஆர் லெஸ் தென் 3 இருந்துச்சுன்னா. ஹார்ட் ரேட் அதே மாதிரி தான், மோர் தென் 130 இருந்துச்சுன்னா. அடுத்தது பிளட் ப்ரெஷரில் சிஸ்டோலிக் வந்து லெஸ் தென் 80 போனாலுமே. அடுத்தது GCS, கிளாஸ்கோ கோமா ஸ்கேல்னு சொல்லுவாங்க. இது வந்து கான்சியஸை செக் பண்ணுற ஸ்கேலு. இது வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 8 இருந்துச்சுன்னா அந்த பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம ரெட் கலர் டேக் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணணும். ஸோ இது மாதிரி பேஷண்ட்டுக்கு இமீடியட் கேர் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு அர்த்தம். எது மாதிரி பேஷண்ட் அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி அரெஸ்ட், கார்டியாக் ரெஸ்பிரேட்டரி அரெஸ்ட் ஆனவங்க, மேஜர் ட்ரோமா அதிகப்படியான அடிப்பட்டவங்களுக்கு, ஆக்சிடென்ட் ஆனவங்களுக்கு, சீஷர் வலிப்பு அது மாதிரி ஏதாவது வந்துருந்துச்சுன்னா, அடுத்து பேஷண்ட் ஷாக்குக்கு போயிருந்தாங்கன்னா, இந்த ஸ்டேட்டஸ் அஸ்மேட்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு விதமான ஆஸ்துமா. ஸோ இந்த கண்டிஷன் இருக்கிற பேஷண்ட்டுக்கு எல்லாமே நம்ம ரெட் கலர் டேக் கொடுக்கணும். அடுத்து ஆரஞ்சு கலர் அப்படின்னா எமர்ஜென்ட் சொல்கிறாங்க, பொட்டன்ஷியல் த்ரெட் ஆஃப் லைஃப். இது எது மாதிரி பேஷண்ட்டு, அவங்க கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும்னா ஏர்வே த்ரெட்டன்டாக இருக்கும், SpO2 80 to 89 இருக்கும், பல்ஸ் ரேட் ரெஸ்பிரேட்டரி ரேட் வந்து 31 to 35, ஹார்ட் ரேட் வந்து மோர் தென் 40, பிளட் ப்ரெஷரில் சிஸ்டோலிக் 80 to 89, அதே மாதிரி GCS வந்து 9 to 12 இருக்கணும். டிபினா வந்து டோட்டல் ப்ரோட்டீன் லெவல்னு சொல்லுவாங்க, அதாவது பிளட்ல நம்ம அந்த ப்ரோட்டீன் லெவல் செக் பண்ணுறது. இது வந்து மோர் தென் 40 ஆர் லெஸ் தென் 32 இருந்துச்சுன்னா நமக்கு ஆரஞ்சு கலர் டேக் கொடுக்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா பேஷண்ட்டோட கான்சியஸ் லெவல் வந்து கம்மியாச்சுனாலோ, ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் ரொம்ப சிவியராக ஆயிடுச்சுனாலோ, செஸ்ட் பெயின்,
கார்டியாக் சஸ்பிஷியன் இது மாதிரி ஏதாவது இருந்துச்சுனாலும் நம்ம இந்த கலர் டேக் கொடுக்கணும். அடுத்து சிவியர் அப்டாமினல் பெயின், அடுத்து ஜிஐ ப்ளீடிங், அதாவது அப்நார்மல் வைட்டல் சைன்ஸ்னாலேயும் ஜிஐ ப்ளீடிங் வரலாம். டோட்டல் ப்ரோட்டீன் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆனாலும் ஜிஐ ப்ளீடிங் இருக்கும். ஸோ அதனாலையும் இந்த டேக் கொடுக்கலாம். அடுத்து கெமிக்கல் எக்ஸ்போஷர் ஆஃப் டு ஐயில் வந்து கண்ணில் வந்து ஏதாவது கெமிக்கல்ஸ் ஏதாவது ஆட் ஆயிடுச்சு, கண்ணில் பட்டுருச்சு அப்படின்னாலும் இந்த டேக் நம்ம கொடுக்கலாம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா எல்லோ கலர் டேக் வந்து லெஸ் அர்ஜென்ட்னு தான் சொல்கிறாங்க. இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து SpO2 90 to 94, ரெஸ்பிரேட்டரி ரேட் 26 to 30, ஹார்ட் ரேட் வந்து 111 120, கிளாஸ்கோ கோமா ஸ்கேல் வந்து 14 இருக்கலாம். அடுத்தது டோட்டல் ப்ரோட்டீன் லெவல் வந்து 38.1 to 40, இல்லாட்டி 32 to 34 அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஹெட் இன்ஜுரியான பேஷண்ட்டுக்கு, கான்சியஸ் லெவல் கொஞ்சம் தான் போயிருக்கு அப்படிங்கிற பேஷண்ட்டுக்கு, வாமிட்டிங் இருக்க பேஷண்ட்டுக்கெல்லாம் இது கொடுக்கலாம். அடுத்தது ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் மைல்டாகவும் மாடரேட்டாகவும் இருந்தாலும் கொடுக்கலாம். அது ஜிஏ ப்ளீடிங் இருக்கும், ஆனால் ஆக்டிவாக ஃப்ரெஷ் ப்ளீடிங் இல்லாத பேஷண்ட்டுக்கு இது கொடுக்கலாம். அக்யூட் சைக்கோசிஸ், அதாவது மென்டலாக டிஸ்ட்ரெஸ் ஆன பேஷண்ட்டுக்கும், செஸ்ட் பெயின் இருக்கிற பேஷண்ட்டுக்கும் இந்த எல்லோ கலர் டேக் கொடுக்கலாம். அடுத்து க்ரீன் கலர் டேக் பார்த்தோம்னா நாட் அர்ஜென்ட்னு சொல்கிறாங்க. கேன் பி டிலேட், நோ டிஸ்ட்ரெஸ், எந்த டிஸ்ட்ரெஸ்ஸும் இல்லை, அதாவது ரெஸ்பிரேட் டிஸ்ட்ரெஸ் எதுவும் இல்லை, மைனர் ட்ரோமா மட்டும்தான் இருக்காங்க. பேஷண்ட் டிப்ரெஷனில் இருக்காங்க, அந்த ஆக்சிடென்ட் ஆனதுனால பேஷண்ட் டிப்ரெஷன் இருக்காங்க. வித் நோ சூசைடல் அட்டம்ப்ட்ஸ் இல்லாத பேஷண்ட்டுக்கும், சோர் த்ரோட் இருக்கிற பேஷண்ட்டுக்கு, டெம்பரேச்சர் வந்து லெஸ் தென் 39 இருக்க பேஷண்ட்டுக்கு இந்த க்ரீன் கலர் டேக் கொடுக்கலாம். ஸோ இதான் அந்த கலர் கோடிங். இதுல இருந்து இந்த பிளாக் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டெட் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளூவும் அப்படிதான். ப்ளூ வந்து who have injuries requiring extension treatment that exceed the medical resources available in the situations or for whom life support is considered futile. இது மாதிரி பேஷண்ட்டுக்கு வந்து எக்ஸ்பெக்டன்ட் சொல்லுவாங்க, அந்த பேஷண்ட்டுக்கு வந்து ப்ளூ கலர் நம்ம கொடுக்கலாம். ஸோ இது வந்து ரெஸ்பிரேஷன் வந்து இருந்துச்சுன்னா எது மாதிரி ட்ரீட்மெண்ட், இல்லைன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெஸ்பிரேஷன் இல்லை அப்படின்னா பொசிஷன், ஏர்வே பொசிஷன் வைக்கணும். பொசிஷன் வச்சும் ரெஸ்பிரேஷன் வரலைன்னா விட்டுறணும். ரெஸ்பிரேஷன் வந்துச்சு அப்படின்னா இமீடியட்டாக நம்ம அடுத்த ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் வந்து ரெஸ்பிரேஷன் அண்டர் 30 per minute இல்லாட்டி ஓவர் 30 per minute பிடிக்கிறாங்க. அண்டர் 35 minutesனா பெர்ஃபியூஷன் சொல்கிறாங்க. ரேடியல் பல்ஸ் மட்டும் அதில் ப்ரெசன்ட் ஆகிருக்கு அப்படின்னா அடுத்த ஃபர்தராக வந்து மென்டல் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிவிட்டு இமீடியட் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ரேடியல் பல்ஸ் ஆப்சண்ட் அப்படின்னா கேப்லரி ரீஃபில் ஆர் அண்டர் 2 secondsல ப்ளீடிங் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு இமீடியட் ட்ரீட்மெண்ட் நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ அடுத்தது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இஎம்டி, எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டில் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் வந்து ட்ரையேஜ் என்னென்ன அப்படின்னா எக்ஸ்டென்சிவ் நாலேஜ் இருக்கணும். இஎம்டியை பற்றி எக்ஸ்டென்சிவ் நாலேஜ் அவங்களுக்கு இருக்கணும். அடிக்குவேட் ட்ரைனிங் வந்து அவங்களுக்கு அங்கே இருக்க ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் ஆகட்டும் டாக்டர்ஸ் ஆகட்டும் அடிக்குவேட் ட்ரைனிங் இருக்கணும். கிரிட்டிக்கல் திங்கிங், குட் திங்கிங் மேக்கர், ப்ராப்ளம் சால்விங், இது மாதிரி கேரக்டர்லாம் வந்து இஎம்டின்னு இருக்கவங்களுக்கு இருக்கணும். ஸோ ரோல் ஆஃப் இஎம்டி ட்ரையேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா கேஷுவாலிட்டியை ஐடென்டிஃபை பண்ணணும். அடுத்தது ப்ரைவசி கான்ஃபிடென்ஷியாலிட்டியை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். எல்லா இன்கமிங் பேஷண்ட்டையும் இன்டர்வியூவிங் அதர்ஸ், விசுவலைஸ் ஆல் இன்கமிங் பேஷண்ட்டையும் விசுவலைஸ் பண்ணணும். குட் கம்யூனிகேஷனை மெயின்டைன் பண்ணணும். ட்ரீட்மெண்ட் ஏரியாவில் நல்லா கம்யூனிகேஷனை அவங்களுக்கு மெயின்டைன் பண்ணணும். வெயிட்டிங் ஏரியாலையும் அப்படி தான், ட்ரீட்மெண்ட் ஏரியாலையும் கம்யூனிகேஷன் குட்டாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஹை ஸ்டாண்டர்ட் கேர் வந்து நம்ம பேஷண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுற ஸ்கில் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து எமர்ஜென்சி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிற ஸ்டாஃபோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம கரெக்டாக அந்த ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னா கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி எந்த பேஷண்ட்டுக்கு எந்த ட்ரையேஜ் கோட் கொடுக்கலாம், கலர் கோட் கொடுக்கலாம்னு சொல்லணும். ஏன்னா கலர் கோட் கொடுக்குற பேஷண்ட்டை பொறுத்து தான் ட்ரீட்மெண்ட் வந்து நமக்கு அவங்களுக்கு கொடுக்க முடியும் அந்த அவசரமான சூழ்நிலையில். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் சில கொஷின்ஸ் வந்து கேட்கலான் இருக்கேன். ஃபர்ஸ்ட் கொஷின், பேஷண்ட்டு வந்து மென்டல் டிஸ்ட்ரெஸில் இருக்காங்க, ஸோ அவங்களுக்கு என்ன கலர் டேக் நம்ம ப்ரொவைட் பண்ணணும். செகண்ட் கொஷின், லாஸ் ஆஃப் கான்சியஸில் பேஷண்ட் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன கலர் டேக் நம்ம ப்ரொவைட் பண்ணணும். ஸோ இது ரெண்டு தான் உங்களோட கொஷின். இதுக்கு கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள்.